கருட பஞ்சமி என்றால் என்ன? பரம எதிரிகளான கருடனுக்கும் நாகத்திற்கும் ஒரே நாளில் பூஜை ஏன் என்பதனை விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். கருட பஞ்சமி என்றால் என்ன? கருட பஞ்சமி கொண்டாடப்படுவது ஏன்? அன்றைய தினம் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். கருடனும் நாகமும் பரம எதிரிகள். அவர்களுக்கு ஒரே நேரத்தில் பூஜை செய்யப்படுவது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புற்றுமண் எடுப்பதும் புற்றுக்கு பூஜை செய்வதும் நடக்கிறது. கருடனும் நாகமும் ஜென்ம விரோதிகள். அப்படி இருக்க அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பூஜையா வழிபாடா என்று சந்தேகம் வருகிறதல்லவா? இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கலாம். கருட பகவான் பிறந்த தினம்தான் கருட பஞ்சமி என்று கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. கருட பஞ்சமி விரதம் இருந்தால் கருடனை போல தாய்ப்பாசம் மிகுந்த வீரம் மிக்க புத்திரர்கள் பிறப்பார்கள் என்பது பெண்களிடம் காலாகாலமாக இருந்து வரும் நம்பிக்கை. கருட பஞ்சமி அன்று ஆதிசேஷன் சிலையையும் வைத்து பூஜை செய்வது வழக்கத்தில் இருக்கிறது. பிரம்மதேவனின் மகன் காஷ்யப முனிவர், அவருக்கு 4 மனைவிகள். முதல் மனைவி கத்ரு, இரண்டாம் மனைவி வினதை. இவர்கள் இருவரும் சகோதரிகள். பிரம்மதேவனின் மகன் காஷ்யப முனிவர், அவருக்கு 4 மனைவிகள். முதல் மனைவி கத்ரு, இரண்டாம் மனைவி வினதை. இவர்கள் இருவரும் சகோதரிகள். தட்ச பிரஜாபதியின் பெண்கள். கத்ரு வினதையை அடிமை போல நடத்தி வந்தாள். இந்த கத்ருவின் பிள்ளைகளே நாகர்கள். வினதையின் பிள்ளைகள் கருடன்கள். பெரியம்மா கத்ருவின் விருப்பத்தை நிறைவேற்றவும் தனது தாயை அடிமை தளத்தில் இருந்து விடுவிக்கவும் கருடன் அமுத கலசத்தை எடுக்க செல்கிறான். அதை தடுக்கும் இந்திரனுடன் போரிடுகிறார். ஒரு கட்டத்தில் இந்திரனுக்கு உதவி செய்ய பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனும் வருகிறார். கருடன் ஆவேசமாக திருமாலுடனும் போரிடும் சந்தர்ப்பம் உருவாகிறது. இதனால்தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள். கருடனின் தாயன்பும் பாசமும் வீரமும் திருமாலை பெரிதும் கவர்ந்து விடுகின்றன. ஆகவே தான் கருடன் தனது வாகனமாக இருக்குமாறு பணிகிறார். அவனும் பகவானை தாங்கும் ஒப்பற்ற பேற்றுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறான். அவனது பணிவையும் வீரத்தையும் கண்டே பக்தர்கள் கருடனை பெரிய திருவடி என்று புகழ்ந்து பாடுகின்றனர். இந்த வகையில் கருடன் இத்தனை நன்மைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நாகத்தையும் வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. பச்சி என்று சொல்லப்படும் பறவை இனங்களின் கருடன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தான் கருடனை பட்சிகளின் ராஜா என்பார்கள். அப்படி பறவைகளின் தலைவனாக திகழ்வது கருட பட்சி. அதனால்தான் கருட பட்சிக்கு உரிய நாளில் வணங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நாகனும் சாதாரண ஆள் இல்லை. பெருமாளை தாங்கும் ஆதிசேஷனாக இருக்கிறார். பரந்தாமன் பார்க்கடலில் அவன் மீது தானே பள்ளி கொண்டிருக்கிறார். ஆகவே கருட பஞ்சமி தினத்தன்று ஆதிசேஷனையும் வழிபடுவது மரபாக இருக்கிறது. கருடனின் உடலில் ஆபரணங்களாக இருப்பவை அஷ்ட நாகங்களே என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆடி மாதம் சுக்ல பஞ்சமியில் நாக பஞ்சமி விரதம் தொடங்குகிறது. நாகதோஷம் உள்ளவர்கள் பல தலைமுறை சாபத்தால் அவதிப்படுவார்கள். அதிலிருந்து விடுவதற்காக வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் நாக பஞ்சம், கருட பஞ்சமி நாளாகும். இந்த நாளில் நாக தேவதைகள், கருடாழ்வார் ஆகியோர் வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்கள் பாவங்கள் நீங்கும். இந்த நாளில் நாகர் உருவங்களுக்கு கண்டிப்பாக பாலபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற விழாக்களில் ஒன்று கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும். இந்த நாளில் நாக தேவதைகளை வழிபட வேண்டும். இந்துக்களின் வழிபாட்டு முறைகளின்படி நாகங்கள் தெய்வங்களாக நினைத்து வழிபட கூடியவைகளாகும். நாகங்களை துன்புறுத்துவதும் கொல்லுவதும் மிக பெரிய பாவமாகும். அதேபோல் ஜாதகத்தில் ராகு கேது சரியான நிலையில் இல்லை என்றால்
சர்ப்பதோஷம், குறிப்பாக கால சர்ப்பதோஷம் ஏற்படும். நாகதோஷம் இருந்தால் திருமண தடை, திருமண வாழ்வில் பிரச்சனை, குழந்தை பேறு கிடைப்பதில் தடை தாமதம் ஆகியவை ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் தங்களின் தோஷம் போக நாகபஞ்சமி, கருட பஞ்சமி நாளில் வழிபடலாம். ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் பஞ்சமியை நாகபஞ்சமி, கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறோம். இந்த ஆண்டு நாகபஞ்சமி, கருட பஞ்சமியானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாளில் நாகங்களுக்கு பால், பூக்கள், இனிப்புகள் படைத்து வழிபட வேண்டும். நாகரின் சிலைக்கு பால் மற்றும் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்வது அனைத்து விதமான தடைகளையும் போக்கும். இந்த நாளில் பாம்பு இனங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நிலத்தை தோண்டுவது, கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது ஆகியவற்றை செய்யக்கூடாது. இந்த நாளில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்தால் சர்ப்பதோஷம் விலகும். ருத்ராபிஷேகம் செய்வதால் சிவனின் அருள் கிடைக்கும். நாகராஜ துதியை நாக பஞ்ச மட்டுமின்றி அனைத்து நாட்களும் காலை மாலை இருவேளையும் 3 முறை சொல்லி வந்தால் நாகதோஷங்கள் விலகும். வாழ்வில் உள்ள திருமண தடை உள்ளிட்ட அனைத்து விதமான தடைகளும் விலக வேண்டும் என நினைப்பவர்கள் அருகில் உள்ள அரச மரத்தடியில் அமைக்கப்பட்டுள்ள நாகர் உருவத்திற்கு பச்சைப்பால் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கு கட்டி நாகர் உருவத்திற்கு கட்டி வேண்டி கொள்ள வேண்டும். அதேபோல் கருட பஞ்சமி என்பதால் இந்த நாளில் குரு ஹோரையில் வானத்தை பார்த்து கருடனை நினைத்து வழிபட வேண்டும். வீட்டில் உள்ள குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு இளநீர் வெட்டி வைத்து அதோடு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கலாம். போல கருட பஞ்சமி, நாக பஞ்சமி நாளில் கருடனையும் ஆதிசேஷனையும் வழிபட்டு தோஷங்கள் நீங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும்.